ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் வழங்கப்பட்டதால் தான் அத்தனையும் அறிவிக்கிறார்கள். எப்பொழுது என்ன நடக்கும் அந்த வரிசையில் தனது பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷஹாதத்தை பற்றியும் அறிவிக்கிறார்கள். இது முன்பே அறிவிச்சது, அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சி நடந்த போதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கெல்லாம் இந்த செய்தியை சொல்ல வேண்டுமோ கனவிலே சென்று அறிவிக்கிறார்கள். இதையும் ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பகலிலே நான் கனவு கண்டேன். அவர்களுடைய உடம்பிலே புழுதி படர்ந்திருந்தது. அவர்களுடைய கையிலே ஒரு குப்பி இருந்தது. அந்த குப்பியிலே இரத்தம். நான் கேட்டேன், இது என்ன இரத்தம் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹாதா தமுல் ஹுசைன், இது ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இரத்தம். வ அஸ்ஹாபிஹி, அவர்களை சார்ந்தவர்களுடைய இரத்தம் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார்கள். என்னுடைய கனவும் கலைந்து விட்டது. நான் விழித்தவுடன் இதை உடனே பதிவு செய்து கொண்டேன். நான் கனவு கண்ட நாள் எது, நேரம் எது என்று நான் குறித்து விட்டேன். சில நாட்கள் கழித்ததன் பின்னால் தான் எனக்கு செய்தி கிடைக்கிறது, ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்று. ஏன்னா இந்த காலத்தில எல்லாம் உலகத்துல எந்த மூலையில என்ன நடந்தாலும் உடனே நம்மளால புரிய முடியும். அந்த அளவிற்கு இப்பொழுது மீடியாவுடைய வசதி எல்லாம் நமக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. ஒரு இடத்துல நடந்தாக்கா பல நாட்கள் கழித்து தான் செய்தி வரும். ஏன்னா அவர் வாகனத்துல வந்துதான், ஒட்டையிலேயோ அல்லது குதிரையிலேயோ நடந்தோ வந்துதான் செய்தி அறிவிப்பார். பல நாட்கள் ஆகும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி நடந்தது கர்பலாவுல, ஈராக்ல. அதனால பல நாட்கள் கிடைத்துதான் இவங்களுக்கு செய்தி கிடைக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், சில நாட்கள் கழித்து இந்த செய்தி கிடைத்தது. நான் கனவு கண்ட நாள் குறித்து வைத்திருந்தேனே, அதை பார்த்தேன். என்ன ஆச்சரியம், நான் கனவு கண்ட நாளில் அதே நேரத்தில் தான் இந்த நிகழ்ச்சி கர்பலாவிலே நடைபெற்றிருக்கிறது என்று நான் நினைத்த போது வியந்து போனேன் என்கிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஹதீஸை இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தலாயில் நுபுவா என்கின்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அஹ்மதிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிந்தித்து பார்த்தீர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றும் ஹயாத்துடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு புரிகிறது. யாருக்கு எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிக் கொடுக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால்தான் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்ற அதே நேரத்திலேயே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கனவிலே வந்து அறிவிக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய வியப்பு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்றுதான் சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்தேன். அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது நான் கனவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன். அவர்களுடைய தலைமுடியிலும் அவர்களுடைய தாடியிலும் மண் இருந்தது, மண் படிந்திருந்தது. நான் கேட்டேன், ஏன் இந்த நிலையிலே வந்திருக்கிறீர்களே யார சொல்லலாம் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷஹீது ஷஹாதத் ஹுசைன் ஆனிஃபன், உம்மு சலமாவே இப்பொழுதுதான் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்களே அந்த இடத்திற்கு சென்று விட்டு வருகிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஆஜராகிறார்கள். இந்த உலகத்திலே எங்கே என்ன நடைபெறுகிறது என்பது அவர்களுக்கு தெரிகிறது. யாருக்கு அது சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அதை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு அறிவித்து காட்டுகின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய பார்வை விட்டு மறைந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கின்ற தொடர்புகள் அருந்து போய்விடவில்லை, இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. நாம் சலாம் கூறுகிறோம், அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. நாம் ஸலவாத்து கூறுகிறோம், அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. என்றால் அவர்கள் ஹயாத்துடன் இருக்க போய்த்தான் அதெல்லாம் சொல்லி காட்டப்படுது. அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹயாத்தி கைருல் லக்கும் வ மமாத்தி கைருல் லக்கும், நான் உங்கள் கூட இருப்பதும் உங்களுக்கு நல்லது, உங்களை விட்டும் செல்வதும் உங்களுக்கு நல்லது. அருமை தோழர்கள் கேட்டார்கள், யார சொல்லலாம், தாங்கள் எங்கள் கூட இருக்கிறீர்கள், இது எங்களுக்கு நல்லதுதான், எங்களுக்கு புரிகிறது. ஆனால் எங்களை விட்டும் தாங்கள் சென்று விட்டுவதும் கூட எங்களுக்கு நல்லது என்கிறீர்களே, அது எப்படி என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அருமை தோழர்களே, உங்களுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் என்னிடம் எடுத்து காட்டப்படும். நல்லதாக இருந்தால் இறைவனை புகழ்கின்றேன், உங்களுடைய செயல்பாடுகள் தீயதாக இருந்தால் இறைவனிடத்திலே நான் மன்றாடுகிறேன். எனவே உங்களை விட்டு நாம் செல்வதும் கூட உங்களுக்கு நல்லதுதான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் பஸாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய செயல்பாடுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எடுத்து வைக்கப்படுகிறது என்றால் அவர்கள் என்றைக்கும்
இன்றைக்கும் ஹயாத்துடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய செயல்பாடுகள் என்னவென்பதையெல்லாம் அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இதுவெல்லாம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்றைக்கு அவர்களுடைய பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தினத்தை, நினைவு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோமே, இதுவெல்லாம் என்ன காரணம்? ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது நாம் வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடு தானே இதுவும் கூட. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே அவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள், நம்மீது பிரி வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, மற்ற நபிமார்களும் சரி, வலிமார்களும் சரி, இன்றும் ஹயாத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஹதீஸில் நமக்கு அறிவித்து காட்டுகின்றன. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெள்ளிக்கிழமையிலே என் மீது அதிகம் அதிகம் ஸலவாத் கூறுங்கள். நீங்கள் கூறுகின்ற ஸலவாத் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்று சொன்னவுடன் அருமை தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், தாங்கள் எங்கள் கூட இருக்கிறீர்கள், நாங்கள் கூறுகின்ற ஸலவாத் தங்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது சரிதான், ஆனால் எங்களை விட்டும் தாங்கள் சென்றதன் பின்னால் நாங்கள் கூறுகின்ற ஸலவாத் தங்களுக்கு எப்படி எடுத்து காட்டப்படும்? இப்படி ஒரு வினாவை வைத்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்லி அன் தௌகுல் அஜ்சாதல் அம்பியா, நிச்சயமாக இறைவன் நபிமார்களின் புனித உடல்களை இந்த மண்ணுக்கு ஹராமாக்கி விட்டான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் சொன்னார்கள், நபியுல்லாஹி ஹய்யுன் யுர்ஸக், அல்லாஹ்வினுடைய நபி என்றும் ஹயாத்துடன் இருப்பார், இறைவனால் ரிஸ்க் வழங்கப்பட்டுக் கொண்டே இருப்பார் என்ற ஹதீஸும் கூட இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் நபிமார்கள் எல்லாம் நம்முடைய பார்வைவிட்டு மறைந்திருக்கிறார்கள், இன்றும் ஹயாத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மரத்து பி மூசா அலைஹிஸ்ஸலாம் யுஸல்லி காயிமன் ஃபீ கப்ரிஹி, மிஅராஜுடைய இரவிலே நான் சென்றபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன். அவர்கள் தங்களுடைய கபரிலே நின்ற வண்ணம் தொழுது கொண்டிருந்தார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹயாத்துடன் இருக்க போய் தனக்கு தொழ முடியுது. அது தொழுதுன்னா என்ன? நிக்கணும், ருக்கு செய்யணும், சுஜூது செய்யணும், இவ்வளவு செய்யணும். அதனாலதான் நின்று கொண்டு தொழுது கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஸல்லல்லாஹு சொல்றாங்க பாருங்க, தொழுதுகிட்டு இருந்தாங்க பார்த்தா அப்படி கூட சொல்லி இருக்கலாம். ஏன் இப்படி சொல்றாங்க? இன்றைக்கு சிலர் கூறுகிறார்கள், இறை தூதர்கள் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க கபூர்ல, இறை நேசர்கள் எல்லாம் தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால நம்ம என்ன சொன்னாலும் தெரியாது அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னல, ஹதீசுகளை புரியாததால் வந்த விளைவுன்னு சொல்லி, அதே போலதான் இதுவும். ஏன்னா நல்லோர்களுக்கு மலக்குகள் கபரிலே சொல்லுவார்கள், நம் கனோமத்தில் அரூஸ், மணமகன் உறங்குவது போன்று உறங்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதனால இவர் தூங்கிட்டே இருக்கிறாருங்கிறாங்க சிலர். நாம் சிந்திச்சு பார்க்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு இரு என்பதை இலக்கிய நயத்தோடு சொல்லப்பட்டதுதான் இந்த வார்த்தையை தவிர தூங்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படி அர்த்தம் அல்ல. அப்படியானால் சொர்க்கத்து ஆடை அவர்களுக்கு அணிவிக்கப்படும், சொர்க்கத்து வாசல் அவர்களுக்காக திறந்து வைக்கப்படும் என்றெல்லாம் ஹதீஸ்ல வந்திருக்கதா? எப்படி தூங்கிட்டு இருக்க முடியும்? அது மட்டும் இல்ல, இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுதுகிட்டு இருந்தாங்கல்ல, தூங்கிட்டு இருக்கவங்க எப்படி தொழுதுட்டு இருக்க முடியும்? யோசிச்சு பார்க்க வேணாமா? அது மட்டும் இல்ல, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்முடைய சலாம் எடுத்து காட்டப்படுகிறது, நாம் கூறுகின்ற ஸலவாத் எடுத்து காட்டப்படுகிறது, நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் எடுத்து காட்டப்படுகின்றன. தூங்கிட்டே இருந்தா எப்படி அவங்களை எடுத்து காட்டப்படும்? யோசிக்க வேண்டாமா? சரி, கபராளிகள் எல்லாம் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ல சொன்னார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பார்த்து, நாம் கபரஸ்தானுக்கு போனா என்ன சொல்றோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் மூமினீன், மூமினான வீட்டை சார்ந்தவர்களே இறைவனுடைய சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும் என்று நாம் கூறுகிறோமே. அத்தோடு மட்டுமா நிறுத்த சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இல்லை, பேசவே சொன்னார்கள். வஇன்னா இன்ஷா அல்லாஹு தஆலா பிக்கும் லாஹிகூன், இறைவன் நாடுகின்ற போது நாங்களும் உங்களை வந்து சிறப்புடையவர்களாக இருக்கிறோம் என்று பேச சொன்னாங்களே. அது மட்டும் இல்ல, அன்தும் சலஃபுனா, நீங்கள் எல்லாம் எங்களுக்கு முன்னால போயிட்டீங்க, நஹனு பில் அஸர், உங்களுக்கு பின்னால நாங்கெல்லாம் வரப்போறோம் என்றெல்லாம் உரையாட சொன்னார்களே. அங்க இருக்கிறவங்க தூங்கிட்டு இருந்தா இப்படி எல்லாம் எப்படி பேச சொல்லி இருப்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனாலதான் இந்த ஹதீஸை எல்லாம் புரியாதனாலதான் தூங்கிட்டே இருப்பாங்க, நீங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு தெரியாது என்று இன்னைக்கு தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இங்கே நினைவுபடுத்தி ஆக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, மற்ற நபிமார்களும் சரி, இன்றைக்கும் ஹயாத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.